வேத வாசிப்பு பகுதியை வாசித்து கொடுத்து கிறிஸ்தவம் வாசித்து எடுத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தானியல் புத்தகத்திலிருந்து நமக்காக செய்தி கொடுத்து வருகிறார் சதராஜ் அவர்கள். அந்த வகையில் இன்று நாளிலும் கூட செய்தி அளிக்க அன்பு சோதரர் ஜோசப் சாகராஜ் அவர்களை செய்தி அளிக்க அன்போடு அழைக்கிறோம். கூடி வந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் உயிர்த்தெழுந்த அன்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 94 வாரங்களாக தானியல் புத்தகத்தை ஆராய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்தார். இன்றைய நாளிலே கூட தானியல் புத்தகத்தின் கடைசி பகுதிக்கு நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு 95வது வாரம். தானியல் 12ஆம் அத்தியாயத்துல நாம் இதுவரைக்கும் பார்த்துள்ளது முதல் உட்பிரிவு இஸ்ரவேல் நாடும் மக்களும் அழிக்கப்படும் காலம். அதுல 1ஆம் வசனத்திலே முதல் பகுதியில இஸ்ரவேலுக்கு அழிவு வரும் காலமும், அதே 1ஆம் வசனத்துல 2வது பகுதியில இஸ்ரவேலுக்கு விடுதலையின் வாக்குறுதி பற்றியும் படித்தோம். பிறகு அடுத்த உட்பிரிவு உயிர்த்தெழுதல் பற்றிய உறுதிப்பாடு. இது 2-3 வசனங்களில் காணப்படுகிறது. 2ஆம் வசனத்திலே மரித்தோர் அனைவரின் உயிர்த்தெழுதலையும், 3வது வசனத்தில் நீதிமான்களுக்கான வாக்குறுதியை பற்றி பார்த்தோம். பிறகு இதே அதிகாரத்தின் 3வது உட்பிரிவு புத்தகத்தின் முடிவு. அதுல 4 முதல் 13 வரை உள்ள வசன பகுதியில் அடங்கியிருக்கின்றன. அதிலே 4வது வசனத்திலே முதல் துணை பிரிவாக புத்தகத்தை முத்திரிடுவதற்கான வழிமுறைகளை பார்த்தோம். அடுத்த 5 to 7 வசனங்களிலே துன்ப காலம் எவ்வளவு நாட்கள் நீடித்திருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்து பார்க்க போகின்றோம். 3வது துணை பிரிவு தானியேலின் கடைசி கேள்வி. இதெல்லாம் எப்படி முடியும் என்று கேட்கிறார். இது 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். தண்ணீர்களின் மேல் நின்று கொண்டு கிறிஸ்து உரைத்தவற்றை பற்றி தானியலின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது? தானியல் 12:7 தண்ணீர்கள் மேல் நின்று கொண்டிருந்த கிறிஸ்து உரைத்தவற்றை தானியல் காதினால் கேட்டிருந்தார். ஆனாலும் அதன் அர்த்தம் என்னதென்று அவர் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே அவர் தன்னிடத்தில் பேசிய ஒரு தூதனை நோக்கி இந்த விஷயங்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டார். ஒருவேளை தானியேல் பதட்டமாக இருந்ததால் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். ஏனெனில் துன்ப காலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். கிறிஸ்து தம்மிடம் கேள்வி கேட்ட தேவதூதருக்கு பதில் அளித்ததை தானியேலும் தமது காதுகளினால் கேட்டார். ஆனால் அதன் அர்த்தம் என்னதென்று அவருக்கு விளங்கவில்லை. எனவேதான் அவர் தன்னிடம் பேசிய தூதனிடத்திலே இந்த கேள்வியை கேட்டார். தெய்வீகமானவர் என்றும் தேவ தூதர்களை விட உயர்ந்தவர் என்றும் தானியேல் நம்பிய கிறிஸ்துவிடம் இருந்து வந்த காரியங்களை அவர் அறிய முடியவில்லை. எனவே அவர் தன்னிடத்தில் பேசிய தூதனை நோக்கி இந்தவாறு கேட்டார். ஆயினும் தானியேலின் கேள்வி தேவதூதரின் கேள்வியிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. தீர்க்கதரிசனம் உரைப்பவருக்கும் அவற்றை நேரடியாக கேட்பவர்களுக்கும் தீர்க்கதரிசன வசனங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும் போது அவைகள் தெளிவாகவும் புரிந்து கொள்ள எளிதாகவும் இருக்கும். அடுத்து 4வது துணை பிரிவு. இதான் இந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதி. தூதன் வந்த பதில். தேவன் தமது மக்களை சுத்திகரித்து பாதுகாப்பார். மேலும் துன்ப காலத்திற்கு நாட்களின் வரம்பை அவர் நிர்ணயித்திருக்கிறார் என்பதை குறித்ததான காரியங்கள் இந்த 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் காணப்படுகின்றன. தூதன் தானியேலிடம் சொல்றார். வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன்,
தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். இந்த வசனத்தை உரைத்தது யார்? தானியேலுடன் இதுவரை பேசிக்கொண்ட தூதன் தான் இவ்வசனத்தை உரைத்தான் என்று நாம் அறிகின்றோம். இதுவரையில் இந்த வார்த்தைகள் என்று அந்த வசனத்துல வருவது இந்த வசனத்தை சொல்றான் இல்லையா, அதுக்கு அவன் தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அந்த இந்த வார்த்தைகள் என்று அவன் கூறியது, அவன் இதுவரையில் தானியேலுக்கு கூறிய எல்லாவற்றையும் குறிப்பதாக இருக்கிறது. முக்கியமாக 10 முதல் 12 அத்தியாயங்கள் வரை, 10, 11, 12 அத்தியாயங்களிலே இந்த கடைசி தரிசனத்திலே அவன் கூறியவற்றை குறிப்பிடுகிறார். தூதன் கூறிய வார்த்தைகளை சற்றே விளக்கமாக பார்ப்போம். தானியேலே போகலாம், உன் வழியே போ என்ற கட்டளை. போ என்று மட்டுமே உள்ளது. ஆனாலும் இது உடல் ரீதியாக அங்கிருந்து போவதை அர்த்தப்படுத்துவதில்லை. தேவதூதர் தானியேல் கேள்வி கேட்பதிலிருந்து மனதளவில் விலகி இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே அர்த்தப்படுத்தினார். மேலும் விவரங்கள் பின்னர் வெளிப்படுத்தப்படும். ஆனால் தானியேல் இதுவரை தேவன் வெளிப்படுத்தியவற்றில் திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான் தேவதூதருடைய கருத்தாக இருந்தது. தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, கேள்வி கேட்பதிலிருந்து தானியேல் மனதளவில் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயங்கள் முடிவு காலம் வரைக்கும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த இந்த பிரிவு என்று நாம் சற்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். முடிவு காலம் வரை வரப்போகிற எந்த தலைமுறைக்கும் இந்த வார்த்தைகளில் எந்தவித அறிவுறுத்துதலும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை, அல்லது எந்த நன்மையும் இல்லை என்று நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா முடிவு காலம் வரை முத்திரிக்கப்பட்டு புதைப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அப்ப முடிவு காலம் வரை உள்ள மக்களுக்கு எந்த விதமான நன்மை இதுல கிடைக்காது என்று சொல்லி அர்த்தமா? இல்லை. தீர்க்கதரிசனின் அர்த்தம் இறுதி காலத்தில் தான் முற்றிலுமாக வெளியாகும் என்றுதான் இது அர்த்தப்படுகிறது. ஒருவேளை நாம் படிப்பது போல இவ்வாறு விளக்கமாக இதற்கு முந்தைய தலைமுறையினர் இந்த தானியேல் புத்தகத்தை படித்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை இதுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறையினர் நம்மை காட்டிலும் அதிக விளக்கமாக கூட கற்றுக்கொள்ளக்கூடும். அப்ப காலங்கள் தோறும் அறிவானது பெருகிக் கொண்டே வருகிறது. இதைத்தான் இங்கே சொல்லுகிறாரே தவிர, முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், தானியேலுக்கு அடுத்து வந்த இதுவரைக்கும் உள்ள தலைமுறையினருக்கு இந்த வசனத்தால எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல முடியாது. அது அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனத்தில் மிகப்பெரிய ஆர்வம் காட்டுதல் என்பது கடந்த 150 ஆண்டுகளில் அதிகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது. வேதாகம தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதில் தற்போது ஏற்பட்டிருக்கிற நம்ப இயலாத இந்த வளர்ச்சியானது நாம் உண்மையிலேயே இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்பது போன்ற உணர்வை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறோம். அநேகர் அங்குமிங்கும் ஓடுவார்கள், நாடுவார்கள், தேடுவார்கள், அறிவானது பெருகிப்போம் என்று சொந்த பாசனம் இல்லையா? அந்த மாதிரி காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே வசனத்தை ஆராய ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடியாக 95ஆம் ஆண்டிலே நான் ஊழியத்தை தொடங்கின போது இந்த அளவுக்கு வேதாகம ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது சபையில. அப்போலாம் ஒரு சிலர் தான் வேதாகம வசனங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 30 ஆண்டுகளிலே அருமையான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் வசனத்தை ஆராயணும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் முன்பே பார்த்தோம். தேவனுடைய கிருபையினாலே மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க வேத வசனத்தை ஆராய்பவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாகவே தேவை. அது அடுத்து வேதாகம தீர்க்க தரிசனத்தின் விதமான புரிந்து கொள்ளுதலுக்கு எதிரான பொதுவான வாதங்களில் ஒன்று என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் கருத்துக்கள் புதியவைகளாக இருக்கின்றன. ஆரம்ப கால கிறிஸ்தவின் மக்களோ அல்லது அவர்களுக்கு பின் கடந்த 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்திருந்த விசுவாசிகளோ இவற்றை போதிக்கவில்லை. உங்கள் கருத்துக்கள் புதியவை என்பதால் அவை தவறானதாக உள்ளது என்று சிலர் சொல்லுகிறார்கள்.
ஆனாலும் இறுதி காலம் வரை இந்த வார்த்தைகள் முத்திரையிடத்து முத்திரையிடப்பட்டுள்ளன என்று தானியேலில் கூறப்பட்ட வார்த்தை நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைக்க வேண்டும். கூடுதலாக நாம் சபையின் வரலாற்றை பார்க்கும்போது, சபையின் வரலாற்றை பார்ப்பது அவசியமாக இருக்கிறது நமக்கு. ஏனென்றால் நம்முடைய வளர்ச்சி எவ்வாறு வந்தது, இந்த அளவுக்கு தீர்க்கதரிசன வசனங்களை விளக்கி உரைக்க பலர் எழுந்தது எவ்வாறு என்பதை பார்க்கும்போது, வெவ்வேறு காலகட்டங்களில் குறிப்பிட்ட உபதேச பகுதிகளில் கவனம் செலுத்த தேவன் சபை மக்களை தொடர்ந்து தம்மிடம் வரவழைத்து வருவதை காண்கிறோம். வேதாகம போதனையின் பல பகுதிகளை பற்றிய, நல்லா கவனிங்க, வேதாகம போதனையின் பல பகுதிகளை பற்றிய நமது தற்போதைய புரிந்து கொள்ளுதல்களானது சபையை அந்த உபதேச பகுதியில் கவனம் செலுத்துமாறு தேவன் ஏவிய பின்னரே மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் வரையறுக்கிறது. அநேகம் பேர் இந்த வேதத்தை ஆராய்கிறோம் என்றால் அது ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட காரியங்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியமமாக, தேவனுடைய திட்டமாக அது இருக்கிறது. ஏனென்றால் வளர்ந்து வருகிற சமுதாயத்தின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு வேதத்தை விளக்கி உரைக்கக்கூடிய விற்பனர்கள் அதிகமாக தேவை என்பது தேவனுக்கு தெரியும். எனவேதான் அவர் நம்முடைய ஆத்துமாக்களை ஏவுகின்றார். பாருங்க, 2ஆம் மற்றும் 3ஆவது நூற்றாண்டுகளில் சபையானது வேதாகம உபதேச கோட்பாட்டில் கவனம் செலுத்தியது. வேதாகம உபதேச கோட்பாடுல 2ஆம் மற்றும் 3ஆம் நூற்றாண்டுகளில் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டது. அப்ப உபதேசம் தவறிவிடக் கூடாது என்பது முக்கியமாக. இந்த காலகட்டத்தில் தான் இந்த தேவத்துவம் திரித்துவம் என்பது போன்ற போராட்டங்கள் எல்லாம் நிறைய நிகழ்ந்து கொண்டிருந்தன. 2ஆவது மற்றும் 3ஆவது நூற்றாண்டுகளில் இயேசு கிறிஸ்துவை தேவத்துவமே இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் எழும்பிற்று. நாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டம். இந்த மாதிரி காரியங்கள் 2ஆவது மற்றும் 3ஆவது நூற்றாண்டில் இருந்தது. 4ஆவது நூற்றாண்டில் பாருங்க, அடுத்து 4ஆம் நூற்றாண்டில் தேவத்துவம் பற்றிய உபதேச கோட்பாட்டில் கவனம் செலுத்திய சபை. இந்த தேவத்துவம் என்ற உபதேச கோட்பாட்டில் கவனம் செலுத்திய போதுதான் மிகுந்த போராட்டங்கள் நிகழ்ந்தன. என்றால் இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை மறுதலிக்கிற கூட்டத்தார் மிகவும் எழும்பி சபைக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தனர் 4ஆவது நூற்றாண்டில். அடுத்த 5ஆவது நூற்றாண்டில் கிறிஸ்துவை பற்றிய உபதேச கோட்பாட்டில் அதிக கவனம் செலுத்திட்டு சபை. கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் அவசியமா இருந்தது அந்த காலகட்டத்திலே. ஏனென்றால் அந்த 500 ஆண்டுகளிலேயே கிறிஸ்துவை மறந்து மற்ற காரியங்களிலே ஈடுபாடு கொண்டிருந்த மக்கள் அநேகம் பேர் கிளம்பி விட்டார்கள் சபைக்குள்ளாகவே. நான் வெளியே சொல்லவில்லை, சபைக்குள்ளாகவே. அதனால கிறிஸ்துவை பற்றிய உபதேச கோட்பாடு அவசியமாக இருந்தது. அடுத்த 6 மற்றும் 7 நூற்றாண்டுகளில் மனிதனை பற்றிய உபதேச கோட்பாடுகள் கவனம் செலுத்திட்டு சபை. ஏன் காரணம் என்ன? மனிதன் சீரழிந்து கொண்டிருந்தான் 6, 7 நூற்றாண்டுகளில். அப்ப மனிதனுடைய சீரழிவு அதிகமாக போய்விட்டதுனால மனிதனை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பது உபதேச கோட்பாடு அதிகமாக கவனம் செலுத்து. இப்படியே பார்க்கும்போது 15ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ரட்சிப்பு பற்றிய உபதேச கோட்பாடுகளில் சபை அதிக கவனம் செலுத்திற்று. ஏனென்றால் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை தேவன் சபையிலே உள்ள மக்களுக்கு உணர்த்துகிறார். அப்ப ரட்சிப்பு பற்றிய கோட்பாடுகள் 16, 17ஆம் நூற்றாண்டில் அதிகமாக கவனம் செலுத்தலாயிற்று. அடுத்து 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் சபையின் கட்டமைப்பு இது எப்படி இருக்கணும் என்பதை பற்றிய உபதேச கோட்பாடு மீது கவனம் செலுத்தியது. அதுலதான் அந்த மூப்பர்கள் நியமனம், உதவிக்காரர்கள் நியமனம் போன்றவை எல்லாம் மிகவும் அழுத்தமாக கூறப்பட்டன. முன்பே இருந்தது. ஆனால் அந்த 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் உள்ள மக்கள் சபை முக்கியமாக இந்த ரோமன் கத்தோலிக்கம், புரொட்டஸ்டாண்டிசம் இவைகளெல்லாம் என்ன செய்தன? சபையின் கட்டமைப்பை மாற்றின. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ரோமன் கத்தோலிக்க மக்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை, மனித ரீதியான ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சபையின் உபதேசங்கள் அவரிடத்திலிருந்து தான் கிளம்ப வேண்டும் என்பதாக போப் என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதாகமம் சபையின் கட்டமைப்பு பற்றி என்ன சொல்லுகிறது? சபையிலே கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழாக சபையை வழிநடத்துவதிலே மூப்பர்கள் இருக்க வேண்டும். மூப்பர்களுக்கு உதவி செய்வதற்கு உதவிக்காரர்கள் இருக்க வேண்டும். உதவிக்காரர்களோடு கூட ஊழியர்கள் இருக்க வேண்டும். அப்புறம் விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த மூப்பரும் உதவிக்காரர்கள் இல்லாமல் கூட சபை இயங்கலாம்.
உதவி ஊழியக்காரருடைய நடத்துதலில் இயங்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஊழியக்காரரே கூட மூப்பராக மாறலாம், அல்லது ஊழியக்காரர் மூப்பர்களை நியமிக்கலாம். மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள். மூப்பர்கள் நியமித்தாலே உதவிக்காரர்கள் இருக்க வேண்டும். ஆனா மூப்பர்களும் உதவிக்காரர்கள் இல்லாமலே சபை இயங்க முடியும். இந்த அமைப்பு தான், அதாவது கிறிஸ்து கீழாக மூப்பர்கள், மூப்பர்களுக்கு அடுத்ததாக உதவிக்காரர்கள், உதவிக்காரர்களுக்கு அடுத்தபடி ஊழியர்கள், விசுவாசிகள். இந்த அமைப்பு தான் சபையில இருக்கிறது. இந்த கட்டமைப்பு சீரழிந்து கிடந்தது 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளிலே. அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய இஷ்டத்துக்கு போப் என்று ஒரு தலைவரை வைத்துக் கொண்டார்கள். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய கேர்டினல்ஸ் காலேஜ் என்று சொல்வார்கள். அது 73 கர்தினால்கள் இருப்பார்கள். அந்த 73 கர்தினால்கள் ஒருத்தர் தான் அடுத்த போப்பா செலக்ட் பண்ணப்படுவாரு. அடுத்து கர்தினாலுக்கு அடுத்து ஆர்ச்சி பிஷப் இருப்பாங்க. ஆர்ச்சி பிஷப் அப்புறம் பிஷப்புக்கு அப்புறம் பாரிஸ் பிரிஸ்ட். இதெல்லாம பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு நிறுவனங்கள் இப்படியெல்லாம் கட்டமைப்பை உண்டாக்கி கொண்டார்கள். ஆனால் தேவன் என்ன கட்டமைப்பை வைத்திருக்கிறார், சபைக்கு என்ன கட்டமைப்பை வைத்திருக்கிறார் என்ற உபதேச கோட்பாட்டின் மீது 16, 17ஆம் நூற்றாண்டுகள் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இங்க 19, 20ஆம் நூற்றாண்டுகள் மற்றும் முடிவு காலம் வரையிலும் கூட கடைசி விஷயங்கள் மற்றும் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய கோட்பாட்டின் மீது அதிகம் கவனம் செலுத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து தான் அதிகமாக போதிக்கப்படுகிறது. இயேசு வருகிறார் என்பது ஒருவேளை நாளைக்கே கூட வரலாம், இன்னும் 400 வருஷம் ஆனாலும் ஆகலாம், இன்னும் 4000 வருஷம் ஆனாலும் ஆகலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்பொழுதும் தயாரா இருக்க வேண்டும். ஆக இந்த 9ஆம் வசனத்திலே நான் பார்த்தது தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்றால் முடிவு காலம் வரையிலும் ஆராய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர அது முத்திரிக்கப்பட்டு புதைப்பொருளாக வைக்கப்படும் என்றால் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்து 10ஆம் வசனத்துக்கு வருகிறோம். 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யாரோ தூங்குறாங்க, குரட்டை விடுறது. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரை ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இது இன்றைக்கு நடக்கிற காரியங்கள். இதெல்லாம் இந்த வசனங்களை பார்க்கும் போது ஞானவான்களுக்கும் துன்மார்க்கத்துக்கு உள்ள வேறுபாடுகள் என்ன? இதுல அநேகர் என்று வசனத்தில் கூறப்படுவது உலக மக்களில் உள்ள அநேகர், பலர் என்று அர்த்தப்படலாம். இந்த அநேகர் என்பவர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆவார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது பாவங்களில் இருந்து சுத்தமாக்கப்பட்டு வெண்மையும் ஆக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவர்களை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், வெண்மையாக்கவும் படுகிறோம். மேலும் நமக்கு ஏற்படும் பலவிதமான சோதனைகளினால் புடமிடப்படுகிறோம். ஏனென்றால் பேதுரு இவ்வாறு உரைக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5 to 7 வசனங்களில் பேதுரு இவ்வாறு உரைக்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பேதுரு சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கர்கள் இதற்கு நேர்மாறானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் துன்மார்க்கமாய் இவ்வுலகில் சகலவிதமான கெட்ட செயல்களை நடப்பித்து வேத வாக்கியங்களை உணராமல் அவையை பற்றி அறிவு கொஞ்சமும் இல்லாமல் வாழ்வார்கள்.
இதை பற்றி சில வசனங்களை வாசித்து நாம் அடுத்த பகுதி கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 2:9 சொல்லப்படுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. யோபு 8:22 சொல்லப்படுகிறது, உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றார். அதே யோபு 38:11 சொல்லுகிறது, துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் பிரிக்கப்படும். அடுத்து சங்கீதம் 58:3 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சங்கீதம் 119:155 சொல்லுகிறது, ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். நீதிமொழியில் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நிறைவாக துன்மார்க்கர் மற்றும் நீதிமான்கள் ஆகியோருக்கு இடையில் காணப்படும் பெரிய வேறுபாட்டை உணர்த்தும் 1வது சங்கீதத்தை வாசிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அடுத்து நாம் 11ஆம் வசனத்துக்கு போகின்றோம். 11ஆம் வசனத்துல அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாட்கள் செல்லும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். பாழாக்கும் அருவருப்பு என்று இங்கே கூறப்படுவது யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? பாழாக்கும் அருவருப்பு என்பது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள ஒரு விபரீதமான ஒரு சொற்றொடராகும். இது கிமு 2ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மன்னன் அந்தியோகஸ் எபிபெனஸ் என்பவன் யூதர்களுடைய தேவாலயத்தில் தினமும் 2 முறை அந்தி சந்தி வேளைகளில் பலி செலுத்துவதை மாற்றி அமைத்து புறமத முறைப்படி ஜிஎஸ்க்கு பண்டிகளை பலியிட செய்ததை விவரிக்கிறது. ஒன்று புற தெய்வம் ஜிஎஸ் என்பவன், இன்னொன்று யூதருக்கு ஆகாத விலங்கு பண்டி. இந்த இரண்டும் தேவாலயத்துக்குள்ளாக நுழைந்தது. யார் மூலமாக? அந்தியோகஸ் எபிபெனஸ் மூலமாக. அதைத்தான் பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் என்று சொல்லி இங்கே சொல்லுது. இந்த 2 வசனங்களிலும் 1290 மற்றும் 1335 நாட்கள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? தானியேல் 12:11-12 1290 நாட்கள் என்பது யூதர்களின் தேவாலயத்தில் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு அமைக்கப்பட்டதிலிருந்து வரும் காலத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் 1335 நாட்கள் என்பது உபத்திரவத்தின் நிறைவுடன் முடிவடையும் ஒரு நீண்ட காலம் ஆகும். இன்னும் சற்று விரிவாக இதை பார்க்க வேண்டுமானால், இந்த 1290 நாட்கள் என்பது 3.5 ஆண்டு காலம், 42 மாதம். இது அடிக்கடி நம்ம பார்த்துக்கோம் தானியேல்ல. இந்த காலம் தினசரி பலியை நிறுத்தி பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுவதிலிருந்து தொடங்குகிறது. இது பெரும்பாலும் அந்தியோகஸ் எபிபெனஸ் தேவாலயத்தை அசுசிப்படுத்திய காலம் என்றுதான் விளக்கப்படுகிறது. 3.5 ஆண்டு காலம். அடுத்து 1335 நாட்கள். இந்த காலம் 1290 நாட்களை விட 45 நாட்கள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இது உபத்திரவத்தின் நிறைவுடன் முடிவடையும் காலம் என்று கருதப்படுகிறது. சில விளக்க உரையாளர்கள்
இந்த காலங்களை நேரடி நாட்களாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இவற்றை நீண்ட காலங்களின் அடையாளமாக காண்கின்றார்கள். ஒரு அடையாளம் இது 1335 நாட்கள்னாக்கா சரியா 1335 வருடம் இருக்காது, அது அப்படி சொல்ல கிடையாது, நீண்ட காலம் உபத்திரம் இருக்கு என்பதை சொல்லுது என்று சொல்லி பல விளக்குரையாளர்கள் கருதுகிறார். இத 1335 நாட்கள் என்பது பெரிய சோதனைகள் மற்றும் இல்லங்களின் காலத்தை குறிப்பதாக கருதுகிறார். பாழாக்கும் அருவருப்பு என்பது தானியேல் புத்தகத்தின் ஒரு சிறப்பு சொற்றொடராக உள்ளது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துள்ளபடி கிமு 2ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மன்னன் அந்தியோகஸ் எபிபனஸ் யூதர்களின் தேவாலயத்தில் தினமும் 2 முறை செலுத்தப்படும் பலிகளை நிறுத்தி அதற்கு மாறாக ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு அத்தகைய பலிகள் செலுத்தும் இடமாக பலிபீடத்தை மாற்றியமைத்த நிகழ்வை விவரிக்கிறது. 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேரணும் பாக்கியவான். பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 3.5 ஆண்டுகளுக்கும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள 1335 நாட்களின் இடையிலான உறவு என்ன என்பதை இன்னும் நான் சற்று விரிவாக ஆராய்ந்து சிறப்பு பாடத்தில் ஒருவேளை நான் கொடுக்கிறேன். இப்ப இன்று அதற்கு நேரம் இல்லை. அடுத்த 13ஆம் வசனம் தானியேல் தீர்க்கதரிசனின் முடிவு வசனம். நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இந்த புத்தகத்தின் முடிவில் தானியேலுக்கு தரப்பட்ட வாக்குறுதி என்ன? தானியேல் முடிவு வரும் மட்டும் பரதீசில் போய் இருப்பார். அவர் இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே, அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே தன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பார். அதாவது பரதீசில் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்ளும்படி அவர் எழுந்திருப்பார் என்றுதான் இந்த வசனம் தானியேலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தது. இத்தோடு நாம் தானியேல் புத்தகத்தை முடிக்கிறோம். இருந்த போதெல்லாம் அடுத்த வாரத்துல சிறப்பு பாடம் ஒன்றை நான் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த பாடத்திலிருந்து யூதர்களின் பகைவர்கள் அன்றும் இன்றும், இது ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக இங்கே சொல்ல முடியும். அதாவது யூதர்கள் மேல் ஏன் உலக நாடுகள் எல்லாம் பகையாக இருக்கின்றன, பகையாக இருந்தன என்று பார்க்க மேசியா வருகின்ற காலம் வரை உலக நாடுகள் யாவும் யூதர்களை பகைத்துக் கொண்டிருந்தன என்பதை பார்க்கும்போது மேசியா யூத வம்சத்தில் தோன்ற வேண்டியதாக இருந்தது. மேசியா யூத வம்சத்தில் தோன்றிவிட்டார் என்றால் இந்த உலகம் முழுவதற்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும். அப்பொழுது சாத்தானுடைய பலம் குன்றிவிடும், அவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை அழிய தொடங்கும். எனவே சாத்தான் இந்த உலகத்திலே உள்ள தன்னுடைய முகவர்களை கொண்டு, தன்னுடைய ஏஜென்ட்களை கொண்டு யூத மக்களுக்கு எவ்வளவு துன்பம் தர வேண்டியமோ அவ்வளவு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தான். இதை குறித்து நாம் சற்றே விரிவாக அடுத்த வாரம் சிறப்பு பாடத்திலே பார்ப்போம். யூதர்களின் பகைவர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். இத்துடன் தானியேல் புத்தகம் முடிவடைகிறது. அடுத்த வாரம் சிறப்பு பாடத்தோடு முற்றிலுமாக முடிவடையும். அதன் பிறகு மற்ற காரியங்களை கேள்விப்போம். கர்த்தருக்கு நன்றி சகோதரர்களே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடத்தை கேட்டுக்கொண்ட யாவரையும் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நன்றி சகோதரர். இவ்வளவு நேரமாய் தானியேல் புத்தகத்திலிருந்து தொகுப்பை நமக்காக வழங்கிய சகோதரருக்கு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து கொள்கிறோம். தொடர்ந்து ஜெப விண்ணப்பங்கள் வேறு ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்த